அக்கா பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பீஸா ரெடி பண்ணி கொடுத்தேன்னா அதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு பபிள் பன் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதையும் ட்ரை பண்ணிடலான்னு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி சூப்பராக பசைஞ்சு ரெடி பண்ணால் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதை டீ கூட வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 டேஸாக வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது நான் எப்பொழுதும் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த டைம் வந்து கூலிங்காக குல்ஃபி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 3/4 லிட்டர் பால் போல் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன். அது எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் உங்கள் சுகர் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் குல்ஃபி மோல்டு வச்சுருக்கிறதுனால அதில் சேர்த்துட்டு ஒரு 8 to 10 hours போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும். நாளைக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணால் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.